ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி கிச்சன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்னன்றது உங்களுக்கு பிக்சரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வீடியோஸை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்தது உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் கிரைண்டரோட அந்த கல்லோட புடி உடஞ்சி போச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் இந்த ஆட்டுக்கல்லில் தான் அரைப்போம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் இதில் அரைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்ததுனால கொஞ்சம் தூசியாக கொஞ்சம் அழுக்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதில் அரைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் வளையலெல்லாம் கழட்டி வச்சிடலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு உளுந்து தான் போடுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, அரைக்கிறதுக்கு ரொம்ப முடியவே இல்லை. எப்படியோ உளுந்து அரைச்சி முடிச்சிட்டேன். கை வலியெல்லாம் வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் மேலே ஆகுது. எனக்கு அரைக்கிறதுக்கு டச்சே விட்டு போயிடுச்சு. எப்போவும் அரைச்சிக்கிட்டே இருந்தோன்னா ஒன்றும் தெரியாது. ஸோ எனக்கு அரைக்க டச் இல்லாமல் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு கையெல்லாம். கிட்டத்தட்ட ஒரு 6:45க்கு ஆரம்பித்தேன் ஈவினிங். முடிக்கிறதுக்கு எப்படியோ ஒரு 9:15 ஆகிடுச்சு. இப்போ உளுந்து போட்டு நான் எல்லாம் அரைச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அது மசிஞ்சிடுச்சு. லெஃப்ட் ஹேண்டால் அந்த கல்லை சுற்றிக்கிட்டே ரைட் ஹேண்டால் மாவெல்லாம் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் இப்போ உளுந்து ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. உளுந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் இட்லி சூப்பராக வந்தது. இல்லை மல்லிகைப்பூ இட்லின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. என்ன தான் இருந்தாலும் நம்ம கிரைண்டர் மிக்சியில் அரைக்கிறதுல வர டேஸ்ட்டை விட இந்த மாதிரி ஆட்டுக்கல் அம்மிக்கல்லில் அரைக்கிறதோட டேஸ்ட்டே ரொம்ப தனி தான். அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போயும் சில கிராமத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. அரிசி போட்டும் அரைச்சி முடிச்சாச்சு. அரிசி தாங்க என்னை கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. ஏன்னா அது போய் சிக்கும், அந்த அடியில் போய் ஒட்டிக்கும். போய் அப்பப்போ அதை எடுத்து விட்டு நம்ம அரைக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. மாவும் நான் உப்பு போட்டு கரைச்சும் வச்சாச்சு. இந்த மறுநாள் காலையில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் பானையில், இட்லி பானையில். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பானை தான், துணி போட்டு தான் அந்த இட்லி ஊற்றுவோம் நாங்கள். அந்த மாதிரி இட்லி ஊற்றி வச்சாச்சு. நல்லா தண்ணி தெளித்து நல்லா தொட்டு பார்த்தேன். சூப்பர் சாஃப்டாக இருந்தது இட்லி. ரொம்ப நல்லா இருந்தது இட்லி. எப்போயும் விட இன்றைக்கி சூப்பராக இருந்தது இட்லி. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்லியே பாருங்களேன், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இட்லி. நல்ல சாஃப்ட்டு. பாருங்க, உடச்சி காட்டுறேன். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது சாஃப்டாக. இதுக்கு தக்காளி சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.